அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு காணாமல் போகும் கண்ணீர் கண்டிப்பாக. காரணம் சனிவனுடைய வக்ர பயிற்சி. அதனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தினுடைய ஆழத்தில் நீங்கள் இருந்தாலும் கரை சேருவீர்கள். அந்த பள்ளத்திலிருந்து மீண்டு வருவீர்கள். காணாமல் போகும் உங்களுடைய கண்ணீரும் கஷ்டங்களும். அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல நான் சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் மூல நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான். இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. 3ஆம் இடமான கும்பத்தில் சனிவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அந்த சனி பகவான் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். வக்ரம்னா அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும், அதாவது இயல்பு நிலை மாறும். ஸோ சனி பகவானால் எந்தெந்த விஷயத்தில் கெடுபலன் நடந்துச்சோ அந்த விஷயத்தில் கெடுபலன் நடக்காது. ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் இந்த தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சகோதர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். முதல்ல இந்த மூல நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, உங்களை குறுக்கு வழியில் ஜெயித்தவர்கள். ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வாய்ப்பை குறுக்கு வழியில் யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சிருப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை அவங்க தட்டி பறிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை யார் குறுக்கு வழியில் ஒரு துரோகம் பண்ணி ஜெயித்தாங்களோ அவர்கள் தோல்வி பெறுவார்கள். அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 2வது விஷயம், உங்களை பற்றிய தவறான ஒரு புரளி, தவறான ஒரு தகவல், உங்கள் மீது தேவையில்லாத ஒரு பழி சுமத்தி உங்களை கஷ்டப்படுத்தி அந்த நிகழ்வு, அந்த சம்பவத்திற்கு உரிய நபர், இவர்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். அவர்கள் சைடு தோல்வி பெறுவார்கள். அந்த விஷயத்தில் உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய கஷ்டமும் மன கஷ்டமும் கண்ணீரும் கரையும் காணாமல் போகும். 2வது, நீங்கள் தவறாக ஒரு நபரை புரிஞ்சுக்கிட்டு அதனால் சில உறவுகளை பிரிஞ்சிருப்பீங்க. இப்போது உங்களுக்கு அந்த உறவுகள் சாதகமாக மாறுவார்கள். சிற்றின்ப சுகம் கிடைக்கும். அதனால் இல்லறம் சிறக்கும். அதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் மூல நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு இந்த வேலையில் இருந்த ஒர்க் லோடு, ப்ரெஷர் இனி இருக்காது, குறையும், மறையும். மேலும் புதிய கடன் வாங்கி மாட்டிக்கிட்டவங்க, இருக்கிற கடனை அடைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் அடைச்சிக்க முடியும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி, கழுத்தை நெரித்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக இப்போது உங்களுடைய கால் பாதம் அளவுக்கு குறையும். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடாக இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. மேலும் குறிப்பிட்டு மாமன் வழி உறவுலமாக சில நன்மைகள் நடக்கப் போகுது. உங்களுடைய ஆயுள் தப்பித்தது, கண்ட பிரச்சனை நீங்கிருச்சு, வரவேண்டிய லாபப்பணம் வந்து சேரும். மேலும் எதிர்பாராத திடீர் பயணங்களால் நல்ல ஒரு புதிய உறவும் புதிய நட்போ அல்லது புதிய ஒரு வேலை தொழில் அமைப்போ கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. குடும்ப ரீதியான சிக்கல்கள் மறையும். குடும்பத்தில் இருந்த தவறான நபர்கள் விலகுவார்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்த தவறான பழக்க வழக்கம் நீங்கும். குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் நடக்கும். மேலும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதியதொரு இடமாற்றம், அந்த நல்ல மாற்றமாக அது இருக்கும். சரிங்களா? முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. என்னென்னா, சனிவனுடைய வக்ரம் என்பது உங்களுக்கு அது 3ஆம் வீட்டில் நடக்குது. அப்போது யாரோ ஒருத்தங்க வழிகாட்டுறாங்க, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க குறுக்கு வழியில் இந்த வேலை வாங்கிடலாம், சில இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி நீ ஒரு பணங்காசு சம்பாரிச்சிடலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் செய்யும் சிறிய தவறுக்கு கூட நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் அதில் கவனத்தோடு இருந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது. மற்றபடி பயப்பட தேவையில்லை. இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு, கால பைரவர், கருப்பசாமி, முனீஸ்வரன் போன்ற தெய்வத்தினுடைய வழிபாடுகள், காவல் தெய்வத்தினுடைய வழிபாடுகள் நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களை குலம் காப்பது போல் சுற்றி காக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கண்ணீரும் கவலையும் காணாமல் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.